नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रदियल्लाहु अन्हुम व रदू अन्हु सदक़ल्लाहुल अज़ीम. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடரில் இஸ்லாமிய ஆளுமைகளை பற்றி, வாழ்க்கையில் மகத்தான சாதனைகள் புரிந்த பெருமக்களை பற்றி பார்த்து வருகிற நாம், குறிப்பாக நபித்தோழர்களில் சிகரம் தொட்ட மேன்மைக்குரியவர்களின் வரலாறுகளின் வரிசையில் இன்றைய 62வது நாளில் திருக்குர்ஆனில் கூறப்பட்ட ஒரே சஹாபியான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அடிக்கடி இஸ்லாமிய சொற்பொழிவுகளிலும் இஸ்லாமிய புத்தகங்களிலும் உங்களுடைய செவிகளுக்கும் வாசிக்கவும் கிடைக்கிற பெயர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பன்முகத்தன்மையும் பன்முகத் திறமையும் கொண்டவர்கள். ஒன்று, இவர்கள் ஒரு மிகப்பெரிய இராணுவ தளபதியாய் பொறுப்பு வகித்தவர்கள். அதைவிடவும் இவர்களுக்கான பெரும்பாக்கியம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மௌலா, அவர்களின் சேவகராயிருந்தவர்கள். இதைவிடவும் பெரும்பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு மகனாய் இவர்கள் வலம் வந்தவர்கள். இதையெல்லாம் விட பெரும்பாக்கியம் உலக முஸ்லிம்களில் ஆரம்ப நிலையிலே இஸ்லாத்திலே சேர்ந்த 5 பேருக்குள்ளாக இவர்களுடைய பெயர் வந்துவிடும். மிக முன்னோடிகளான மூத்த முஸ்லிம் பெருமக்களில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் விட பெருமைப்படத்தக்க விஷயம்தான் நாம் தலைப்பாக தந்திருக்கிறோம். குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற ஒரே பெயர் கொண்ட சஹாபி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களின் பெயர் மட்டும்தான் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களில் இந்த பெயர் மட்டும்தான் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறு யுத்தகலங்களிலே பங்கெடுத்து கொண்டவர்களும் பல்வேறு சிறு பெரும் படைகளுக்கு தளபதியாக இருந்தவரும், இப்படியெல்லாம் சிறப்பிற்குரிய ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவின் வரலாற்றை நமக்கே உரிய பாடங்களோடு படிப்பினைகளோடு நாம் அந்த வரலாற்றை கேட்போம், பேசுவோம். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பனு கல்பு கோத்திரத்திலே பிறந்த அழகான அற்புத குழந்தை. தந்தை ஹாரிஸா, தாயார் சுஅதா. இந்த தம்பதியினர்களுக்கு பிறக்கிற குழந்தை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களின் குடும்பத்தவர்கள் மீது கொள்ளை கூட்டத்தினர் புகுந்து கொள்ளையடிக்க போன போது சிறுவராய் இருந்த இவரை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். கொள்ளையடிப்பவர்களுக்கு பொன்னும் பொருளும் அல்ல, சமயங்களில் குழந்தைகள், ஆண்கள், பெண்களையெல்லாம் கூட கடத்தி கொண்டு போய் விடுவார்கள். காரணம், இவர்களை விற்கவும் வாங்கவும் அன்றைக்கெல்லாம் சந்தைகள் இருந்தது. எனவே அழகிய சிறுவராய் இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவை தூக்கி கொண்டு வந்தவர்கள் சூக உகாது என்று அடிமைகளை விற்பதற்கு அந்நாளில் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய சந்தையிலே அவரை விற்றுவிட்டார்கள். நாம் இதற்கு முந்தைய வரலாற்றில் அறியாமை காலத்தின் ஒரு அறிவொளி என்கிற தலைப்பில் ஹதரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசியிருந்தோம். அவர்தான் 400 திர்ஹம் கொடுத்து இந்த சிறுவரை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தையில் இருந்து வாங்குகிறார். அவர் வாங்கியது தனக்கான உபயோகத்திற்காக அல்ல, தங்களின் குப்பியான, தங்களின் தந்தையின் சகோதரியான ஹதீஜா அம்மாவுக்கு அன்பளிப்பு தருவதற்காக. ஸைத் இப்னு ஹாரிஸாவை ரலியல்லாஹு அன்ஹுவை ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து கொள்ளை கூட்டத்தினரின் கையிலே மாட்டி சந்தையிலே விற்பனை பொருளாகி ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே மாட்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய கைக்கு வந்து இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா அம்மா இவரை அன்பளிப்பாக வழங்கினார்கள். இப்போது
ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் அடிமையாய் மாறுகிறார்கள். உலகத்திலே பெறுதற்கரிய பாக்கியம், சேவகராய் இருக்கிற பாக்கியம், ரசூலுல்லாஹுவுக்கு சேவகராய் இவர்களுடைய வாழ்வு மாறிப்போகிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு எங்கோ பிறந்தவர்கள், இப்போது மக்காவில் நபிகளாரின் கையில். அந்த காலத்திலும் நாம் செய்கிற முறையில் அல்லாமல் அந்த கால முறைப்படி ஹஜ்ஜுக்கு எல்லா நாட்டிலிருந்தும் வருவார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை காபாவையும் அதை சுற்றியும் கூடுவார்கள். பனு கல்பு கோத்திரத்தார், அதாவது ஸைத் இப்னு ஹாரிஸாவின் கோத்திரத்தார் 2 பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். வந்தவர்கள் உற்று உற்று ஸைத் இப்னு ஹாரிஸாவை பார்த்து விட்டார்கள். முகத்தை வைத்து அடையாளம் கண்டு விட்டார்கள். நீ ஸைத் இப்னு ஹாரிஸா தானே, இங்கே எப்படி என்ன விவரமெல்லாம் கேட்டுவிட்டு ஹஜ்ஜு முடித்து விட்டு ஊருக்கு திரும்பி போனவர்கள் ஸைதுடைய தந்தையிடம் சொல்லிவிட்டார்கள். சின்ன வயசில் உன் பையன் காணாமல் போயிட்டான்ல, உன் பையனை கொல்லை கூட்டம் குதிரை கூட்டம் கடத்திட்டு போச்சல்ல, உன் பையன் இப்போ எங்கே இருக்கிறான்னு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மக்காவில் நாங்கள் பார்த்தோம். மக்காவில் இந்த மாதிரி முகம்மதுன்னு ஒருத்தர்கிட்ட உன் பையன் ஸைது அடிமையாக இருக்கிறாரு, நீ வேணும்னா அங்கே போய் கூப்பிட்டுக்கோன்னு சொல்லியாச்சு. ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களின் சகோதரர் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் பணங்காசெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எதுக்குன்னா, முகம்மது ஒரு வேளை காசு கேட்டால் கொடுத்து விட்டு மகனை மீட்டு வர வேண்டும் என்று அவர்கள் கிளம்பி வந்தார்கள். நபிகளாருக்கு நஷ்ட ஈடு கொடுத்து தன் பெற்ற மகனை மீட்டெடுக்க வருகிறார்கள். தந்தையும் சிறிய தந்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வந்து சந்தித்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டார்கள். இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா? தந்தை சிறிய தந்தைன்னு சொல்கிறாங்களே, நீ அறிவாயா கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொன்னார்கள், ஆம், இது எனது தந்தை ஹாரிஸா, இது என் சிறிய தந்தை கஅப். இவர்கள் இருவரும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நான் ஸைத் இப்னு ஹாரிஸாவிற்கு உரிமை கொடுக்கிறேன், இஷ்டம் கொடுக்கிறேன். அவர் 2இல் ஒன்றை தேர்ந்தெடுக்கட்டும். அவர் ஒன்றும் சிறிய குழந்தை அல்ல, பக்குவப்பட்டவர் தான். எனவே அவர் முடிவெடுக்கட்டும். என்னோடு இருப்பதென்றாலும் அவர் இருக்கலாம், உங்களோடு போவதென்றாலும் போகலாம். இதிலே நான் அவரை இருக்கச் சொல்லி வற்புறுத்தவும் மாட்டேன், உங்களோடு போகச் சொல்லி நிர்பந்திக்கவும் மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வளர்ப்பு பிள்ளைகள் விஷயத்தில் கையாண்ட அற்புதமான நடைமுறை இது. ஸைதை கூப்பிட்டு நிறுத்திவிட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா அன மன் அலிம்த வ அரஃப்த வ ரஅய்த சுஹ்பதி லக. எப்பா, உனக்கு என்னை பற்றி தெரியும், நீ எங்கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கிற, என்னோடு தோழமையில் இருந்திருப்பதால் என்னையும் நன்றாக அறிந்திருக்கிறாய். இதோ வந்திருக்கிறார்களே, இவர்களையும் உனக்கு தெரியும், உன்னுடைய தந்தை உன் சிறிய தந்தை. ஃபக்தர் நீ அவிஹ்தருஹுமா, ஒன்று நீ என்னை தேர்ந்தெடுத்து இங்கேயே இருந்து கொள்ளலாம், அல்லது அவர்களை தேர்ந்தெடுத்து விருப்பப்பட்டால் அவர்களோடு போகலாம். பட்டென்று பதில் சொன்னார்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, மா அக்தாரு அலைக அஹதன் யா ரசூலல்லாஹ், அன்த மின்னி பி மகானில் உம்மி வல் அபி. அல்லாவின் தூதரே, உங்களை தவிர, அது அப்போ அல்லாவின் தூதரேன்னு சொல்லலை, அது ஆரம்ப நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னும் நபிப்பட்டமே வரல. இது நான் சொல்லுவதெல்லாம் ரசூலுல்லாவுடைய 40 வயசுக்கு முன்னால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இன்னும் நபிப்பட்டம் கிடைக்கல. சொன்னார்கள், உங்களுக்கு மீறி, உங்களை தாண்டி, உங்களை விட வேறு யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை என் தாய் தகப்பன் எல்லாமே நீங்கள் தான் என்று பெற்ற தந்தைக்கு முன்னால், சிறிய தந்தைக்கு முன்னாலே சொல்லிவிட்டார்கள். அவங்க 2 பேரும் பட்டுன்னு கேட்டாங்க, ஒய் ஹயா ஸைத், ஸைதே உனக்கு கேடு உண்டாகட்டும், அதக்தாருல் உபூதிய்யத் அலல் ஹுர்ரிய்யா, சுதந்திரத்தை விட நீ அடிமையாக இருக்கவா விரும்புகிறாய்? இங்கே இருந்தால் இவர்களிடம் அடிமையாக இருக்க வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? சொன்னார்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலில், ஆம், நான் அடிமையாக இருக்க ஆசைப்படுகிறேன்.
இன்னி கத் ரஅய்து மின் ஹாதர் ரஜுலி ஷையன், நான் இந்த மனிதர் முஹம்மதுவிடம் இருந்து சில விஷயங்களை நான் பார்க்கிறேன், உலகத்தில் வேறு எங்கும் அதை நான் பார்க்க முடியாது. அதாவது இவர் ஒரு இயல்பான மனிதர் அல்ல. நபித்துவத்திற்கு முன்னாலேயே கூர்நோக்கில் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுகிறார்கள், எனக்கு முன்னாலே தெரியும், இவர்கள் விஷயத்திலே நான் கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கிறேன், அதனால் நான் வரவில்லை. தந்தையும் சிறிய தந்தையும் செய்வதறியாது நிற்க, நபிகளாரை தேர்ந்தெடுத்து விட்ட திருப்தியில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நிற்க, முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பட்டென்று கையை பிடித்தார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸாவின் கையை. தந்தையும் சிறிய தந்தையும் கூப்பிட்டார்கள், எல்லாம் வாங்கன்னாங்க. விறுவிறுவிறுன்னு நேராக கஅபத்துல்லாவுக்கு கூட்டி போனார்கள். கஅபத்துல்லாவிலே ஒரு அரை வட்டம் இருக்கிறது அல்லவா, ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று பெயர். அந்த அரை வட்டத்திலே போய் கஅபத்துல்லாவிலே அங்கே ஹிஜ்ரிலே நிற்க வைத்துவிட்டு, நாம் ஹதீம் என்று சொல்லுகிறோமே, அங்கே நிற்க வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாவை சுற்றி இருந்த அன்றைய மக்களையெல்லாம் கூப்பிட்டார்கள். எப்படி கூப்பிட்டார்கள்? யாமன் ஹலர் அஷ்ஹிது அன்ன ஸைதன் இப்னி அரிசுஹு வயரிசுனி. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாச்சு. வந்த உடனே கஅபத்துல்லாவில் ஹத்தீமிலே வைத்து மக்கா மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்கிற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள், ஸைத் இனிமேல் என்னுடைய மகன், நான் அவருக்கும் அவர் எனக்கும் இனிமேல் வாரிசு என்று அறிவித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர் மக்களெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். எல்லாத்தோட வாயிலையும் அன்னைக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஸைத் இப்னு முஹம்மத், ஸைத் சன் ஆஃப் முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் ஸைது என்று வளர்ப்பு மகனாக தத்தெடுப்பதை பகிரங்கமாக அறிவித்து, தத்தெடுப்பதுன்னா சும்மாவல்ல, என் சொத்தில் அவருக்கும் அவர் சொத்தில் எனக்கும் பங்குண்டு என்கிற அளவுக்கு இரத்த உறவாக நாங்கள் மாறிப்போனோம் என்று அறிவிப்பு செய்தார்கள். உடனே இந்த தந்தைக்கும் சிறிய தந்தைக்கும் மட்டில்லாத மகிழ்ச்சி வந்துவிட்டது. காரணம், என் மகன் இனிமேல் அடிமையாக இல்லை, அவர் தன் வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டார், தன்னை மகன் என்று ஊரறிய அறிவிப்பு செய்து விட்டார். திரும்பி சந்தோஷமாக போனார்கள். நபிகளாரின் மடிக்கு ஒரு குழந்தை வந்தாலே அந்த குழந்தையை தாய் தூக்கினால் போகாது என்றல்லவா நாம் பாடுகிறோம். பெருமானாரின் மடிக்கு வந்த குழந்தைகள் தாயை நோக்கி போவதில்லை. இவ்வளவு பெரிய பக்குவமான ஒரு மனிதர் பெருமானாரை அருகில இருந்து அங்க அசைவுகளையெல்லாம் அங்குலம் அங்குலமாக தெரிந்த நபர் எப்படி விட்டு தன் தகப்பனோடு போவார்? வரவில்லை. சந்தோஷமாக தந்தையும் சிறிய தந்தையும் திரும்பி போக, அன்று முதல் மக்காவிலே இவர்களுக்கு பெயர் ஸைத் இப்னு முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் ஸைத் என்று இவர்களுக்கு பெயராகிவிட்டது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு பின்னாலே தான், சில காலத்திற்கு பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி வருகிறது, நபியாகிறார்கள். நபியானவுடன் துவக்க நிலையில் முஸ்லிம்களாக சேர்ந்த அந்த பாக்கியத்திற்குரியவர்கள், இன்றைக்கு சுமார் 180 கோடி முஸ்லிம்கள் வாழுகிறோம் என்றால், இந்த 180 கோடி முஸ்லிம்கள் என்கிற சங்கிலி தொடரின் அந்த முதல் சங்கிலியினுடைய சிதிலங்களாக இருந்தவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவும் ஒருவர். ஃபஸ்ட்டு ஹதீஜா அம்மா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, ரெண்டாவது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, மூணாவது ஸைத் இப்னு ஹாரிஸா ரதியல்லாஹு. அதாவது அபூபக்கர் ரதியல்லாஹுக்கு முன்னால், ஹதீஜா அம்மாவுக்கும் அலி ரதியல்லாஹுக்கும் பின்னால் மூணாவதாய் இஸ்லாத்திலே சேருகிறார்கள். இவர்களுக்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு. ஆனால் 4 பேரையுமே முதலிடம் என்று தான் சொல்ல வேண்டும். பெண்களில் முதலில் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, சிறுவர்களில் முதலில் அலி ரதியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் முதலில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு, பொதுமக்களில் முஸ்லிம்களில் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, ஆண்களில் முதலாமானவர். இந்த வரிசையில் பார்க்கிற போது மூணாவதாய் முஸ்லிமாக்கி தன்னை இஸ்லாமத்திலே சங்கமித்து கொண்ட ஒரு பெரும் சஹாபியின் வரலாறு தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரோடு நுபுவத்திற்கு முன்பே கூட இருந்து நுபுவத்திற்கு பின்பும் பயணித்தவர்கள்.
கலிமா சொல்லி நாயகம் பிரச்சாரம் செய்ய செல்லுகிற எல்லா இடத்திலும் கூட போனவர்கள், இதற்காக பல அடிபட்டவர்கள், சொல்லடி கல்லடி எல்லாம் பட்டவர்கள், தாங்குனா சிரமத்திற்கு உள்ளானவர்கள். வரலாற்று புகழ்மிக்க நபிகளாரின் தாயிஃப் பயணத்தில் நபிகளாரோடு இருந்து அடிவாங்கிய, அது கஷ்டம் என்று சொல்ல முடியாது, அந்த பாக்கியம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கிடைத்தது. ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுவதற்காக வேண்டி இவர்கள் பயணப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போன போது, உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கலாம், சுமார் 10 நாட்கள் தாயிஃபில் அவர்கள் இருந்தார்கள் அல்லவா? அந்த 10 நாட்களும் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அந்த மக்கள் அடித்த அடிகள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது விழாமல் இருப்பதற்காக கல்லை தாங்குகிற ஒரு பாறையை போல் தன் உடலை ஆக்கி கொண்டவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. தாயிஃபிலே மட்டும் எத்தனை கல்லடிகள் இவர் உடலை துளைத்தது என்பது கணக்கில் அடங்காதது. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ்வின் கால் எலும்பு முறிக்கப்பட்டதல்லவா, கணுக்கால் எலும்பு முறிக்கப்பட்டதல்லவா, பெருமானார் காலூன்ற முடியாமல் இருந்தார்கள் அல்லவா, காலூன்ற முடியாத போது பெருமானாருக்கு ஊன்றிக்கொள்ள தோளோடு தோள் போட்டு அரவணைத்து கொள்ள கிடைத்த ஒரு தோள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. நாம் பெருமானார் சாய்ந்து கொண்ட அந்த தோளை பற்றித்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். கணுக்காலிலே அடி வாங்கி பெருமானாருக்கு வழியும் இரத்தம் என்றால் தாயிஃப் மக்கள் ரசூலுல்லாவை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக சுற்றும் முற்றும் தலையை வைத்து தாக்கியதில், தாக்குதலை வாங்கி கொண்டதில் ஸைத் இப்னு ஹாரிஸாவின் தலை முழுக்க இரத்தம். ஒரு மனிதனை தூரத்திலே இருந்து கல்வீசி தாக்குவது, ஒரு கல் 2 கல் தாக்கலாம், நிலை குலைந்து போய்விடுவார்கள். பெருமானார் மீது வீசப்பட்ட கற்களையெல்லாம் தன் தலையின் மீது வாங்கி கொண்ட அந்த கல்லடிகள் ஸைத் இப்னு ஹாரிஸாவின் வரலாற்றில் வடுவல்ல, அது மிக பெரும் பாக்கியத்திற்குரிய வரலாறாக இன்றைக்கும் பதிவாகிவிட்டது. தாயிஃபின் தோழர் என்று சொன்னால் நபிகளாருக்கு இவர்களை தவிர வேறு எந்த தோழரும் இல்லை. பின்னொரு நாளில் பெருமானாரிடம் கேட்கப்பட்டது, 63 ஆண்டு கால உங்கள் வாழ்க்கையினுடைய மிக கஷ்டமான நாட்கள் ஏதாவது உண்டா என்று கேட்கப்பட்ட போது கூட நாயகம் இந்த 10 நாட்களை சொல்லி இருக்கிறார்கள். பத்ரை விடவும், நபிகளார் பட்ட மோசமான நிறைய சிரமங்களை விடவும் தாயிஃப் அந்த 10 நாள் பயங்கரமான நாள். அந்த பயங்கரத்தை கூட இருந்து அனுபவித்து இரத்த காட்சிகளை சுவைத்த பெருமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உண்டு. ஹிஜ்ரத்து பயணத்தை விடவில்லை இவர்கள், எந்த போரையும் விடவில்லை இவர்கள். பத்ரு போரின் வெற்றியை மதீனாவுக்கு அறிவிக்க சொன்ன போது அறிவிக்க போன 2 பேரில் ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருவர். படை அனுப்பினால் ரசூலுல்லாஹ் ஒன்று இவர்களை தளபதியாக அனுப்புவார்கள். இவர் போகவில்லை என்றால் நாயகம் புறப்படுகிற போது மதீனாவுக்கு இவரை தங்களின் இடத்தில் ஹலீஃபாவாக நியமித்து விட்டு போவார்கள். மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத பல காலகட்டங்களில் இவர்கள் ஹலீஃபாவாக இருந்து மக்களை வழிநடத்திய பெருமைக்குரிய தலைவர்தான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாமிய யுத்தக்கள வரலாற்றில் மிக திறமையாய் அம்பு எறிகிற ஆற்றல் மிக்க வெகு சிலரில் ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவர். சுமார் 7 படைகளில் கொடி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவின் கையிலே இருந்தது. ஒரே ஒரு போர்க்களத்தில் கொடி பிடித்தால் போதும், சுவனத்தின் நிழலை தேடிக்கொள்ள அது போதும். 7 படைகளில் தளபதியாக கொடி பிடித்தவராக வலம் வந்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களின் வரலாற்றில் பொதுவாக இவர்கள் மட்டுமல்ல, அரபுலகத்தில் அடிக்கடி திருமணம் செய்வதும் அங்கே வழக்கம், அடிக்கடி விவாகரத்து செய்து கொள்வதும் வழக்கம். அப்படி விவாகரத்தான பெண்கள் உடனடியாக இத்தா முடிந்து வேறு கணவரை திருமணம் செய்து கொள்வதும் வழக்கம். ஆண்கள் பெண்கள் அங்கே மறுமணத்திற்கு எந்த விதமான தடையும் இருக்கவில்லை. எனவே திருமணமும் விவாகரத்தும் சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த அடிப்படையில் நாம் இங்கே இவரின் குடும்ப விஷயம் சிலவற்றை பார்க்க வேண்டும். இவர்கள் திருமணமும் நிறைய செய்தார்கள்,
தலாக்கும் விட்டிருக்கிறார்கள். குள்ளமான உருவம், மிக சிகப்பான உருவம். முதல்ல இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை வழியாக ரசூலுல்லாவுக்கு கிடைத்த அடிமை பெண்ணான உம்மு ஐமனை கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க. உம்மு ஐமனுக்கும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் அற்புதமான முதல் தம்பதிகளாய் இணைந்து அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைதான் பின்னாளில் உலக புகழ் பெற்ற, நாம் இதற்கு முன்பே இந்த தொடரில் பேசி நிறைவு செய்துவிட்ட உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு ஹாரிஸா உம்மு ஐமன் தம்பதிக்கு பிறந்த குழந்தை உசாமா. இது 1வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபிப்பட்டத்திற்கு பின்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் குப்பி மகள் ஸைனபை திருமணம் செய்து வைத்தார்கள். கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள். ஸைனபுக்கும் அவருக்கும் ஒத்துப்போகவில்லை. வார்த்தைகளில் சில சண்டைகள் வந்தாலே போதும், தலாக்கு விட 2 பேரும் தயாராகி விடுவார்கள். அன்றைய காலகட்டத்தில் தலாக்கு விட்டு விட்டார்கள். அதுக்கு அடுத்தது உக்பா அப்படிங்கிறவருடைய மகள் உம்மு குல்சூமை திருமணம் செய்தார்கள். உக்பத் பின் அபி முஹைத்துடைய மகள். அந்த ஆள் பெரிய இஸ்லாமிய எதிரி. அவருடைய மகள் உம்மு குல்சூம் மார்க்க பாக்கியம் பெற்றவர்கள். கல்யாணம் பண்ணாங்க. அந்தம்மாவோட சில நாட்களுக்கு பின்னாலே தலாக்காகிவிட்டது. அதை அடுத்து அபூலஹபுடைய மகள் தர்ராவை கல்யாணம் பண்ணாங்க. அபூலஹபுடைய மகளை. அதுவும் கொஞ்ச நாள் தலாக்காகிவிட்டது. கடைசியாக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஹிந்தாவை கல்யாணம் பண்ணாங்க. இப்படி திருமணங்கள் 5 நடைபெற்றிருக்கிறது. ஒரே நேரத்தில் மனைவியாக 4 பேர் வரை இருக்கலாம் என்கிற சட்டம் ஒரு பக்கம். அந்த காலத்தில் அதிக திருமணமும் நடக்கும், அதிக விவாகரத்தும் நடக்கும். 40-50 வயது நெருங்கியவர்கள் கூட பெண்கள் மறுமணம் செய்து கொள்வார்கள். அக்காலத்தினுடைய நடைமுறை, ஏன் அரபு உலகத்தினுடைய பாரம்பரியமும் மரபும் அப்படி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். நான் இந்த குடும்பத்தில் இத்தனை மனைவியை கட்டினாங்க, தலாக் விட்டாங்கன்னு வரிசையாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேரோட வாழ்ந்துருக்காங்க, அடிக்கடி தலாக் விட்டுருக்காங்கன்னு தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குப்பி மகள் ஸைனபை தலாக்கு விட்டாங்க. இப்போ அதான் பிரச்சனை. தலாக்கு விட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் திருமணம் செஞ்சு வச்சது குப்பி மகளை. அப்போ அந்த ஸைனபுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்கிறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்வதாக முடிவெடுத்து விட்டார்கள். ஆனாலும் லேசாக மனசுக்குள்ள தடுமாற்றம். கல்யாணம் பண்ணலை. ஆனால் பண்ணலான்ற ஆசை இருக்குது. அல்லாஹ்வும் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனபை திருமணம் செய்கிற விருப்பத்திற்கு வருகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாவுடைய திருமணம் அவங்க வீட்டுகளில் 2 வீட்டார் முடிவு செய்கிறதில்ல, வஹீல முடிவாகணும், அல்லாஹ் முடிவு செய்யணும். ரசூலுல்லாவுடைய தடுமாற்றத்திற்கு பல காரணம். ஒன்று என்ன தெரியுமா, ஊருக்குள்ளே இப்படி ஒரு டாக் ஆரம்பிச்சிருவானோ பேசுறதுக்கு. என்னென்னா, சொந்த மகன் அறிவிப்பு செஞ்சார், மகன் தலாக்கு விட்ட உடனே மருமகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் என்று ரசூலுல்லாவை வசைபாட காத்திருக்கிற கும்பல் உண்டு. இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே கூச்சப்பட்டார்கள். என்னென்னா, அறியாமை காலத்திலேயே அந்த பழக்கம் இருந்தது. என்னென்னா, மகனுடைய மனைவியை தந்தை அவர்கள் தாரமாக்கி கொள்ள மாட்டார்கள். அன்னைக்கே அப்படி இருந்தது. இப்படியெல்லாம் இருந்த தடுமாற்றத்தை நீக்க அல்லாஹ் முன் வருகிறான். வஹியின் வெளிச்சத்தில் திருமணம் நடக்கிறது. நீங்கள் நன்கு கவனிக்கணும். திருமணம் இவர்களாக செய்யவில்லை. குர்ஆனில் இந்த திருமணத்தை பற்றி வர்ற இடத்துல தான் இந்த சஹாபியுடைய பேர் வருது. குர்ஆனில் இடம்பெற்ற ஒரே சஹாபி என்று நாம் தலைப்பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன், ஸைத் அந்த பெண்ணிடம் இருந்து விவாக விலக்காகிவிட்ட பிறகு, அவர்களின் திருமணம் ரத்தான பிறகு, ஸவ்வஜ்னாகஹா, நாம், அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் அந்த பெண்ணை நபியே உமக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். திருமணம் செஞ்சு வைக்கிறது ஸைனபின் வீடு அல்ல. திருமணம் செய்து வைப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அல்ல. திருமணம் செய்வது வைப்பது மக்காவில் மதீனாவில் இருப்பவர்கள் அல்ல. திருமணம் செய்து வைப்பது அல்லாஹ். குர்ஆனில் நிறைய திருமணங்கள் நடைபெற்றதாய் படற்கையாய் பேசும் இறைவன் இதை எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுகிறான். நான் திருமணம் செய்து வைத்தேன். ஏனென்றால் ஊர் உலகம் தவறாக சொல்லிவிடக்கூடாதல்லவா.
மகன் தலாக்கு விட்ட அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்றால் அசிங்கமாகிவிடும் அல்லவா? யாரும் பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான் ஜவ்வஜ்னாகஹா. அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு காரணம் சொல்கிறான், லிகைலா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபி அஸ்வாஜி அத்இயாயிஹிம். தங்களினுடைய மகனுடைய மனைவிகளை, வளர்ப்பு மகன்களினுடைய மனைவிகளை திருமணம் செய்வது சிரமம் என்பது இனிமேல் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அப்படிப்பட்ட சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக. இது குர்ஆனில் உள்ள வாக்கியம் நான் சொல்கிறது. இப்படி ஒரு சிரமம் அறியாமை காலத்தில் இருந்துச்சு, உடச்சி எரிஞ்சிருச்சு இந்த ஆயத்து. வளர்ப்பு மகனின் மனைவியை விவாகரத்துக்கு பின்னாலோ மரணத்திற்கு பின்னாலோ இவர் கட்டிக்கொள்ள அனுமதி உண்டு என்கிற அனுமதியை குர்ஆன் வழங்குகிற போது என்ன சொல்லுகிறது? எந்த முஸ்லிமுக்கும் பின்வரும் காலங்களில் இப்படி திருமணம் செய்யக்கூடாது என்கிற சிரமம் வரக்கூடாது என்பதால் அல்லாஹ் அதை முடிவெடுத்து விட்டான். சரி, அப்போது இந்த திருமணம் நடக்கிறதுக்கு சில ஏற்பாடு பண்ணணும். அதையும் அல்லாவே பண்ணிட்டான். திருமணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாம் ஊரில் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, முஹம்மதுடைய மகன் ஜெயிதுன்னு. முதல்ல அதை மாத்திரம். எப்படி? உதுஊஹும் லி ஆபாயிஹிம் ஹுவ அக்ஸது இன்டல்லாஹ். நீங்கள் இனிமேல் யாரை கூப்பிட்டாலும் தந்தை பெயரோடு இணைத்து கூப்பிடுங்கள். ஜெயிது பின் முஹம்மது கிடையாது. முஹம்மதுடைய மகன் ஜெயிதுன்னு சொல்லாத, வளர்ப்பு மகன் வேற. அவருடைய தந்தை பெயரோடு இணைச்சி தான் சொல்லணும். ஜெயிது பின் ஹாரிசா. அன்றைக்கு கஅபாவிலே நாயகம் அறிவிப்பு செய்த போது முஹம்மதுவின் மகன் ஜெயிது என்று கூப்பிட துவங்கிய அத்தனை பேரும் இந்த ஆயத்து இறங்கின உன்ன அப்படியே ட்ரெண்டை மாற்றினாங்க. ஜெயிது பின் ஹாரிசா, முஹம்மதுடைய மகன் அல்ல. இப்போ நாயகம் திருமணம் செய்திருப்பது அவர்களுடைய மகனின் மனைவி என்கிற ஒரு குற்றப்பார்வையை குர்ஆன் தவிடுபொடியாக்குகிறது. ஜெயிது பின் ஹாரி அந்த ஆயத்து இறங்கின உடனே எல்லாமே அவங்கவுங்க இனிமேல் அவங்க அத்தா பேர். மிக்தாதுன்னு ஒரு சாபி இருந்தார். மிக்தாத் ரலியல்லாஹுனுடைய சொந்த தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவர் பேர் அம்ரு, ஆனால் எடுத்து வளர்த்தினது அஸ்வது. எல்லா பக்கம் ஊர் பூரா எப்படி தெரியுமா, மிக்தாத் பின் அஸ்வதுன்னு தான் சொல்லுவாங்க. அஸ்வது மகன் மிக்தாதுன்னு. இந்த ஆயத்து இறங்கின உடனே அஸ்வதை நிறுத்திட்டாங்க, அவர் காணாமல் போயிட்டார். மிக்தாத் பின் அம்ருன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி நிறைய, அதாவது அன்றைய காலத்தில் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த ஏராளமான வளர்ப்பு தந்தைகளின் பெயர்கள் நீக்கப்பட்டு சொந்த தந்தைகள் பெயர் வந்துவிட்டது. நான் இந்த இடத்தில் நிறுத்தி இன்னொரு விஷயம் உங்களிடத்தில் பதிவு செய்ய வேண்டும். என்னன்னா, எந்த காலத்திலையும் நம்மோடு இன்சியலாக இருப்பது மௌத்து வரைக்கும் தந்தை தான். ஆணாக இருந்தாலும் அதுதான், பொண்ணாக இருந்தாலும் அதுதான். இது குர்ஆனுடைய ஆயத்து. உதுஊஹும் லி ஆபாயிஹிம் ஹுவ அக்ஸது இன்டல்லாஹ். தந்தை பெயர் கூறியே நீங்கள் அழைத்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் நீதமானது. இன்றைக்கி நம்ம பொம்பளைகளே நிறைய பேர் கல்யாணம் ஆன மறுநாள் புருஷனோட இன்சியில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாற்றுச் சமயத்தவர்களின் கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடு அல்ல. கபருக்கு போகிற வரையும் ஒரு பெண்ணுக்கு இன்சியிலும் பெயருக்கு பின்னால் எழுதுவதும் தந்தை மட்டும்தான். தந்தை மட்டும்தான். கணவனின் பெயரோடு இணைக்கக்கூடாது. இது இஸ்லாமிய வழிமுறையும் அல்ல. நீங்கள் ஏதாவது சில பேர் முஸ்லீம் பெண்களில் புகழ்பெற்ற யாரையாவது காட்டி அவங்கெல்லாம் இப்படி இணைச்சிருக்காங்களேன்னு நினைக்கக்கூடாது. மார்க்க சட்டம் என்பது, மார்க்க இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது எந்த பெண்களானாலும் திருமணத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி தந்தை பெயரை இணைத்துத்தான் எழுதப்பட வேண்டும். நீங்கள் புகாரி ஷரீஃபிலேயே பாருங்கள், ஹதீஜா பின்த் ஹுவைலிது ரசூலுக்கு மனைவியாக இருந்தும் கூட ஹதீஜா அம்மாவுக்கு முகம்மதுவின் மனைவி ஹதீஜான்னு வரல, ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜான்னு வருது. அஸ்மா பின்து அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அவனுடைய மகள் அஸ்மா என்று வருகிறது. ஜைனப் பின்து ஜஹ்ஷ் என்பவருடைய மகள் ஜைனபு என்று வருகிறது. சௌதா பின்து ஜம்ஆ அவர்களுடைய மகள் சௌதா என்று வருகிறது. புருஷன் பேரை கல்யாணம் ஆன உடனே ஒரு 20 வருஷம் தந்தை கூட இருந்துட்டு டப்புன்னு புருஷன் வந்த உடனே அந்த இன்சியில் தூக்கி போட்டு முதல் நாள் வரைக்கும் எம் இன்சிலாம், அடுத்த நாள் கே இன்சிலாம். என்னென்னா இது இஸ்லாமிய கலாச்சாரமோ பண்பாடோ அல்ல. நாம் ஜைது பின் ஹாரிஸா ரலியல்லாஹுடைய வரலாறில் போயிட்டுருக்கோம். வாங்க, அல்லாஹ் தந்தை பெயர் சொல்லித்தான் கூப்பிட வேண்டும்ட்டான், எடுத்து விட்டாச்சு. இப்போ என்னாச்சு? முகம்மதுடைய மகன் ஜெயித் அல்ல, ஜைது பின் ஹாரிஸா தான். இன்னொரு சிக்கல் வந்தது இந்த திருமணத்தில். இந்த திருமணத்தை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிற காரணம், இன்றைக்கு வரையும் நபிகள் நாயகத்தை விமர்சிப்பவர்கள் கையில் எடுத்து கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான சேரு இதுதான், விஷமத்தனம் இதுதான். என்னென்னா, மருமகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்ற ஒரு விஷமத்தனம்.
குர்ஆன் சொல்லுகிறது என்னென்னவெல்லாம் இந்த திருமணத்துக்கு நடந்தது. இதை ஒட்டி யகூதிகள் ஊரில் கிளப்பி விட்டான். என்னன்னு, வளர்ப்பு மகனோட மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் முகம்மது தெரியுமா, மகனுடைய மனைவியை தந்தை கல்யாணம் பண்ணுறது எந்த அடிப்படையில் சரி அப்படின்னு கிளப்பின உடனே ஆயத்து இறங்கியது. இந்த நாட்களில் நாம் அதிகமாக அந்த ஆயத்து ஓதுகிறோம். மகான முஹம்மதுன் அபா அஹதிமிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வஹாத்தமன் நபியின் வகான் அல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீமா. என்ன ஆயத்து? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் யாருக்கும் தகப்பனார் இல்லை, போ. ரசூலுல்லாஹ் உங்கள் யாருக்கும் தந்தை கிடையாது என்று அறிவிப்பு செய்கிறான். மொத்தத்தில் திருக்குர்ஆன் கிட்டத்தட்ட 3 பல்வேறு வசனங்களின் வழியாக இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை நபிகளாருக்கு திருமணம் முடித்து வைக்கிறது. ஆக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் தலாக் விடப்பட்ட பெண்ணை இவர்கள் மணமுடித்து விட்டார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாற்றின் நெருங்கிய பக்கங்களில் பெருமானாரோடு பிணைந்திருக்கிறார்கள். நிறைய சோதனைகளை சந்தித்தவங்க. தாயிஃபில் வாங்கின அடியை வெள்ளவெல்லாம் பெரிய சோதனை, உள்ளூர்காரன் கொடுத்த சோதனை. என்ன தெரியுமா, இவங்களுக்கும் மனைவி உம்மு ஐமனுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை கருப்பாக பிறந்துருச்சு. இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உருவ அமைப்பு பாருங்கள், வரலாறில் இருக்குது. குட்டையாக இருப்பாங்க, ரொம்ப வெள்ளை. அந்த வெள்ளையில் சிகப்பு கலந்துருக்கும். இன்றைக்கி நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸில், ஐரோப்பா கண்டத்தில் எல்லாம் சில பேருடைய முகம் இருக்குது இல்லையா, ரொம்ப வெள்ளையில் ரோஸ் கலர், சிகப்பு கலர் இலையோடிட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிறம். சுண்டினா ரத்தம் வரும்பாங்கள்ல, பச்சை நரம்பெல்லாம் தெரியும்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறம். உம்மு ஐமன் அவர்களும் நல்ல நிறம். இந்த 2 பேர்த்துக்கு இடையில் இவர்கள் பிறந்து விடுகிறார்கள். யார்? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளையாக இல்லை, கருப்பாக இருக்கிறாங்க. ஊர் மக்கள் மெதுவாக கிளப்பி விட்டான். ஏன்னா எப்போவுமே இதில் ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. அம்மாவும் சிவப்பு, அத்தாவும் சிவப்பு, அது என்னமோ புல்ல கருப்பாக இருக்குது அப்படின்னு மெதுவாக பற்றி விட்டாங்களா. இது ஒரு டாக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. ரசூலுல்லாவுக்கே இது வருத்தம். நம்முடைய பிரியத்திற்குரிய ஸைத் இப்னு ஹாரிஸா, நம் தந்தை வழி சொத்தாக வீட்டில் இருந்த உம்மு ஐமன், இந்த 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்து செஞ்சு வச்சது அருமைநாயகத்தினுடைய பெரிய மகிழ்ச்சி அது. ஆனால் பிறந்த குழந்தையை இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு இதுக்கு தீர்வு கிடைச்சது. ஒரு தடவை ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க. எல்லோரும் வரிசையாக நைட்டு படுத்திருக்கிறாங்க. எல்லாரும் போர்வையை மூடியிருக்காங்க தலையில். ஸைத் இப்னு ஹாரிஸா இங்கே இருக்கார், பக்கத்தில் உசாமா படுத்திருக்கார், தந்தையும் மகனும். 2 பேர்த்தோட மூஞ்சியும் தெரியாது, 2 பேரும் முகத்தை பொத்திருக்காங்க. 2 பேர்த்தோட காலு மட்டும் வெளியே நீட்டிகிட்டு இருக்கு. இந்த மார்ச் வரையில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஜனாசாவுடைய படமெல்லாம் இப்போ போடுறாங்கல்ல, வெறும் கால் மட்டும் நீட்டிட்டு காலில் தான் டோக்கன் கட்டி விட்டுருப்பாங்க, இவர் மருகும் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு. அந்த மாதிரி முகம் பொத்தி இருக்குது 2 பேர்த்துக்குமே. 2 பேர்த்துக்குமே வரிசையாக படுத்திருக்கிற எல்லாத்துக்குமே 2 பேர்த்தோட கால் நிப்பாட்டிருக்கு. அந்த காலத்தில் ஒரு முஜஸ்ஸஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தார், சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்சவர். இந்த முக அடையாளத்தை வச்சு இதை வச்சு அதை வச்செல்லாம் அந்த காலத்தில் கணிப்பார்கள். திறன்மிக்க வைத்தியர்கள், அதில் புலமை பெற்றவர்களாக இருந்தாங்க. அவர் இந்த வழியாக இப்படி போனார். 2 பேர்த்தோட மூஞ்சியெல்லாம் பார்க்கல, 2 பேர்த்தோட பாதத்தை மட்டும் பார்த்துட்டு, இந்த பாதத்தில் இருந்து தான் இந்த பாதம் வந்திருக்குன்ட்டு போயிட்டார். முகம் பார்க்கவில்லை. படுத்திருப்பது தந்தையும் மகனுமா, நண்பர்களா, யார் பக்கத்து வீட்டுக்காரனா, வேறு நபர்களா பார்க்கவில்லை. பார்த்த ஒன்று சொன்னார், இன்ன ஹாதிகில் அக்தாம பஅதுஹா மின் பஅதின், இந்த காலு ஒன்றுலேருந்து ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏகப்பட்ட எல்லாரும் கேட்டாங்க. அதை அன்னையோட அந்த உசாமாவை பற்றி தப்பாக போயிட்டு இருந்த டாக் நின்றுச்சு ஊரில். அதுக்கப்புறம் யாரும் பேசலை. வேகமாக வீட்டுக்கு வந்தவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தான் வீட்டில் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சந்தோஷம். ஆயிஷா கேட்டியா, முஜஸ்ஸஸுல் முதலஜி வந்திருந்தார், இந்த உறுப்புகளினுடைய கணிப்புகளை எல்லாம் செய்கிறவர், அந்த வித்தை தெரிஞ்சவர், அவர் வந்திருந்தார். உசாமாவையும் ஸைதையும் பார்த்துவிட்டு இந்த கால்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது என்று சொல்லிவிட்டார். ஊர் மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்று ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் பட்ட கரையை அல்லாஹ் இப்படி ஒரு நிகழ்வின் மூலமாக அவைகளை நீக்கிவிட்டான் என்று பார்க்கிறோம். இப்படி வரலாற்றின் வழிநெடுகிலும் நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவை சஹாபாக்கள்லாம் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஹிப்புர் ரசூல், ரசூலுக்கு பிரியமானவர் அப்படின்னே பட்டம் வச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க மேலே அவ்வளவு பிரியம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி உமருல்லான்னு காலத்தில் உமரதில்லான்னு அன்பளிப்பு கொடுக்குறப்போ உசாமா வந்தால் உசாமாவுக்கு நிறைய கொடுப்பாங்க. பின்னாடியே அவங்க மகன் வருவாங்க, யார், அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லான் மகன் வருவாங்கள்ல, மகன்கிட்ட கம்மியாக கொடுப்பாங்க, உசாமா கொடுத்ததை விட கம்மி. ஒரு தடவை அப்துல்லா இப்னு உமர் இல்லான்னு பேசிட்டாங்க, நீங்கள் எனக்கு தகப்பனார், ஆனால் உசாமாவுக்கு நிறையா கொடுக்குறீங்க, எனக்கு கம்மியாக கொடுக்குறீங்களே அப்படின்னு பேசிட்டாங்க. அப்போ உமருல்லான்னு சொன்னாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ, ரசூலுல்லாவுக்கு யார் பிரியோங்கிறது தான் இங்கே பார்க்கணும். ரசூலுக்கு உன்னை விட உசாமாவை பிடிக்கும், அதனால் நான் அதிகமாக கொடுத்தேன். இன்னொன்று தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உங்கத்தாவாகிய உன் தகப்பனாராகிய என்னை விட உசாமாவின் தகப்பனாகிய ஸைத் இப்னு ஹாரிதாவை பிடிக்கும். அதனால் இங்கே அதிகம் கொடுப்பது குறைவாக கொடுப்பது என்பதெல்லாம் நபிகளாருக்கு பிரியமானவர்கள் யார் என்பது தான். உன்னை விட உசாமா பிரியம், என்னை விட ஸைத் இப்னு ஹாரிதா பிரியம். அப்போ சொல்லிட்டாங்க, உன் தந்தையை விட உசாமாவின் தந்தை ஸைத் இப்னு ஹாரிதாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதிகம் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு தடவை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உசாமாவை தளபதியாக நியமித்தப்போ எல்லாரும் நிறைய பேர் பேசுனாங்க, சின்ன வயசாக இருக்கேன்னு. உசாமா விஷயத்தில் யாரும் பேசக்கூடாது, நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்க அத்தா ஸைத் இப்னு ஹாரிதாவையும் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் எல்லோரையும் விட எனக்கு ஸைத் இப்னு ஹாரிதா மிகவும் பிரியமானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள். இப்படிப்பட்ட சிறப்புக்களை எல்லாம் உடைய ஹஸரத் ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு முடிவுக்கு வருவோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், முஅத்தா போர்க்களத்தில் 3000 முஸ்லிம்களும் லட்சக்கணக்கான ரோமானியர்களும் பங்கேற்ற அந்த படைக்கு 3 தளபதி நியமித்தார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஸ்ட்டு தளபதி ஸைது ஏராளமான அம்பு காயங்களோடு முதலிலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். முஅத்தா போர்க்களத்தின் முதல் படை தளபதியாய் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான போது காலமெல்லாம் ரசூலோடு கல்லடிப்பட்ட அந்த உடல் ஏராளமான அம்பு ஈட்டிகளால் பாயப்பட்டு முஅத்தா மைதானத்தில் விழுகிற போது வயது 55, ஹிஜ்ரி 8. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அவர்கள் மிம்பரிலே வைத்து அறிவிப்பு செய்கிறார்கள், ஸைத் இப்னு ஹாரிதா அடுத்தடுத்த தளபதிகளெல்லாம் உயிர் நீத்த ஷஹீதான பிரச்சனையை, ஷஹீதான விவரத்தை மௌத்தறிவிப்பு செய்கிற போது, அல்லாஹும் மக்ஃபிர் லி ஸைதின், அல்லாஹும் மக்ஃபிர் லி ஸைதின், அல்லாஹும் மக்ஃபிர் லி ஸைதின், யா அல்லாஹ் ஸைத் இப்னு ரவாஹா, ஸைத் இப்னு ஹாரிதாவுக்கு நீ மன்னித்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு, அந்த இறப்பு செய்தி கிடைத்ததற்கு பின்னால் வஹி மூலம் பெற்ற செய்தியை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கள் குடும்பத்தினர் அழ ரசூலும் குலுங்கி அழுத போதுதான் பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள், நீங்களுமா ஒரு ஷஹீதானவர் விஷயத்தில் இப்படி குலுங்கி அழுகிறீர்கள் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஷௌகுல் ஹபீபி இலா ஹபீபி, ஒரு பிரியமானவருக்காக கொள்ளுகிற அழுகை இது. ஒரு பிரியமானவரை இன்னொரு பிரியமானவர் இழக்க நேரிடுகிற போது வருகிற ஷவுக், இது ஒரு கண்ணீர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளில் சொன்னதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 8 முஅத்தா போர்க்களத்தினுடைய மிக பெரும் தளபதியாய் அவர்கள் வஃபாத்தானார்கள், ஷஹீதானார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலாவினுடைய நிரம்ப அருள் பெற்று வாழும் காலமெல்லாம் பெருமானாருக்கு நெருக்கமாய் வாழ்ந்து முடித்த ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹுவை அல்லாஹ் மறுமையிலேயும் ரசூலுல்லா தோள்மேல் கைபோடுகிற தோழமையாய் அல்லாஹ் இவர்களை ஜன்னத்திலேயும் ஆக்கி தருவானாக. ஸைத் இப்னு ஹாரிதாவை போல் ஈமானிய உணர்வை, இஸ்லாமிய பற்றை அல்லாஹ் இந்த உம்மத்தின் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.